ஐக்கிய தேசிய கட்சியில் 55 லட்சம் வாக்குகள் 27 லட்சமாக ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி, 50% விட குறைஞ்சிருச்சு. அதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி 5000 ரூபா கிடையாது. 5000 ரூபா கொடுப்பனவு வாங்கினால வாக்களிச்சாங்கன்னு சொல்லலாது. 5000 ரூபா கொடுக்கறதுக்கு முதல்ல 69 லட்சம் இருந்தது, 1 லட்சம் குறைஞ்சி 68 லட்சமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. அதாவது பல பொய்களை சொன்னாங்க, பல பொய்களை சொல்லி பல பூசல்களை பூசினார்கள். ஜனாதிபதி கோட்டாபே வந்தோன்னா சிறுபான்மையினத்தை அப்படி செய்வார், இப்படி செய்வார், கொடுமைப்படுத்துவார்னு பலவிதமான பொய்களை சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது அன்னை சொன்ன மாதிரி இந்த 5000 ரூபா கொடுத்ததில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல், உயர்வு தாழ்வு இனப்பாகுபாடு பிரதேசவாதம் இல்லாமல் அந்த ஃபார்மை யார் நிரப்பிக்கிட்டு வந்து கொடுத்தாங்களோ நிரப்பி கொண்டு வந்து கொடுத்த சகலருக்கும் 5000 கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் கட்டுப்பாடாக ஒரு மக்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த கொரோனா காலத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. எந்த ஒரு வேற்றுமையும் செய்யலை. யாழ்ப்பாணத்துக்கு என்ன செஞ்சாங்களோ அதே மலையகத்துலேயும் அதே ஆர்டர் தான், அதே ஆர்டர் தான் கம்பாவுக்கும் அதே ஆர்டர் தான், மாத்தரைக்கும் அதே ஆர்டர் தான். ஒரு வேற்றுமையே இருக்கலை. அதனால் மக்களுக்கு ஒரு கூடுதலான நம்பிக்கை வந்துருச்சு. நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிற விகிதாச்சாரத்தையும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிற விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சிரும். சாதாரணமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி தான். ஆனால் இந்த முறை அப்படி எங்களுக்கு குறைஞ்சிருந்தால் ஒரு 10-15 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கணும். ஆனால் குறையலை. அதை விட அதிகமாக மக்கள், சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் அதிகமாக பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஜனாதிபதி தேர்தலில் கிடைச்சதை விட அதிகமாக சிறுபான்மையின மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதற்கு காரணம் கடந்த ஆட்சி நல்லாட்சி செய்த பல குற்றங்கள் இருக்குது, பல தவறுகள் இருக்குது. அந்த தவறுகள் எல்லாத்தையும் அந்த காலப்பகுதிக்குள்ளே மக்கள் சிந்திச்சாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஏப்ரலில் வச்சுருந்தாலும் இந்த வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த 6 மாதத்துக்குள்ளே 6 மாதம், அந்த 6 மாதத்தில் மக்கள் நிறைய தெளிவடைஞ்சிட்டாங்க. அந்த கடந்த ஆட்சியை நம்பி கொடுத்த மக்கள் அதை வெறுத்து தான் எங்கள் மீது நம்பிக்கை வச்சு வாக்கு அதிகரிப்புக்கு காரணம், தக்க வைத்து கொள்ள அந்த அதே வாக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு அதுதான். அவங்களுக்கு பாதி 50% விட குறைவாக கிடைச்சதுக்கு காரணம் அவங்க மீது நம்பிக்கையின்மை. அடுத்து வர்ற மாகாண சபையில் இதை விட குறைஞ்ச வாக்குகளை தான் அவங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையின்மைக்கு காரணம் வந்து நான் முதல்ல சொன்னது போல் 2 காரணம். ஒன்று வந்து ஐக்கிய தேசிய கட்சி 2ஆக பிரிந்தது. அந்த பிரிந்ததன் காரணமாக மக்கள் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த மக்கள் நம்பிக்கை இழந்தார்கள். அதை நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ரணில் விக்ரமசிங்கவை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவர் இவ்வளவு வருஷம் 40 வருஷமாக இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே தொடர்ந்து தன்னுடைய ஆசனத்தை தக்க வைத்திருந்தாலும் கூட இந்த முறை சரித்திரத்திலே முதல் தடவையாக நினைக்கின்ற ஒரு பிரதமராக இருந்தவர் பாராளுமன்றத்திலே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம். அது அந்த கட்சியினுடைய 2 பிரிவாக இருந்த காரணம் ஒன்று. 2வது இந்த 5000 நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 5000 தான் எல்லா மாவட்டங்களிலும் இந்த பொதுஜன பெரமுன வருவதற்கு ஒரு ஆயுதமாக பாவிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நாங்கள் ஏற்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு 69 லட்சம் கிடைச்சிச்சு. ஜனாதிபதி தேர்தலில் இவருக்கு தான் 53 லட்சம் கிடைச்சிது. அது வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. 15 லட்சம் டிஃபரன்ஸ், 13 லட்சம் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா 69 லட்சம் 68 லட்சம் ஆயிருக்கு. அப்ப நாங்க 69 லட்சம் கொடுக்குற நேரம் 5% காசு கொடுக்கல. இந்த 5000 ரூபா கொடுத்ததும் நாங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாம கொடுத்தோம். அப்ப அது அந்த 5000 ரூபா வாங்கினதுக்காகத்தான் இவங்க ஒட்டு போட்டாங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, அது ஒரு காரணம்னு தான் நான் சொல்கிறேன். அதை வாங்கி அதற்கான காரணங்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் அந்த 5000 முறையாக மலையகத்தில் போய் சேரலை, இல்லை மலையக பகுதியில் போய் சேரலை. இதில் நீங்கள் வேணுன்னா இப்போ உள்ள ஏஜிஐயும் கேட்கலாம், அங்கே உள்ள ஜிஏயும் கேட்கலாம். ஏனென்றால் தொழிலாளர்களுக்கு மலையகத்திலே வேலை செய்கிற தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த காசு போய் சேரலை. தோட்ட தொழிலாளர்களுக்கு இது கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. தோட்ட தொழில் அல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆகவே இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 5000 ரூபா கிடைக்கல. அவங்களுக்கு என்ன செய்தாங்கன்னா, அவங்க தோட்ட தொழிலிலே வேலை செய்கிறவர்களுக்கு அந்த 5000 கிடைக்கவில்லை. தோட்ட தொழிலிலே வேலை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு 3000 சம்பளம் கிடைத்திருந்தால் 2000 ரூபா மேலதிகமாக கொடுத்தார்கள். ஆகவே இப்படி தான் அவர்களை செய்தார்களே தவிர தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த இது முறையாக போய் சேரவில்லை என்பது எங்களுடைய மனக்குறை. நாங்கள் நிறைய இடத்துல பிரஸ்தாபித்திருக்கின்றோம் இதை பற்றி. இது வந்து கொழும்புல இப்படி இருந்துச்சு. நாங்கள் தான் ஃபைட் பண்ணோம். நான் மாநகர சபை உறுப்பினராக இருந்து விட்டு கொடுக்கல. நான் ஃபைட் பண்ணி
7,000 குடும்பத்துக்கு சர்க்குலர்ல வந்திருக்குது தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த 5,000 ரூபாய் கொடுப்பனவு இல்லை. இப்ப எங்களுக்கு வந்து சர்க்குலர்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சர்க்குலர்ல இருக்குது அந்த 5,000 அதாவது அவங்களுக்கு இபிஎஃப் உள்ள அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இதை கொடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இது கிடைக்கல. எங்களுக்கு வந்து சர்க்குலர்ல அப்படி இருக்கல. சர்க்குலர்ல கொடுக்காம கிராம சேவகர் அந்த சமுர்த்தி ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுக்காம நிப்பாட்ட போறேன். நாங்க கிராமத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேருக்கும் கிடைச்சிது. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கிராமத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் கிடைச்சி பெரிய வசதி படைத்தவங்களுக்கு கூட அது கிடைச்சிது. கட்சி பேதம் இல்லாம அந்த நேரத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணோம். ஃபைட் பண்ணி எங்க பிரதேசத்தில் மட்டக்குழியில் மட்டும் நாங்கள் 7,000 குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தோம். அப்போ அதே மாதிரி நான் மலையகத்திலையும் நான் பார்த்தது ஒன்று, தவற நினைக்காதீங்க, அரசியல்வாதிகள் ரோட்டுக்கு இறங்கலை மலையகத்தில். அதுவும் அதுலேயும் வச்சு அரசியல் தான் செய்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதை செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நாங்கள் இது விட தொடர்ந்து பேசுவோம். முதலில் தொலைபேசி இலக்கத்தை அறிவித்துட்டு வருவோம். 0112774422 0112774423. தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். முகநூலில் கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு செய்தியாளர் நினைக்கிறேன் ரஞ்சன் அருண் பிரசாத் என்பவர் கேட்கின்றார், பெரும்பாலான தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கே அதிகளவில் வாக்களித்திருந்தனர். குறிப்பாக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களித்ததால் இன்று சக்திக்கு வாக்களித்திருக்கின்றது. அதில் தேசிய பட்டியல் விவகாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தமிழர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. அத்துடன் விக்னேஸ்வரன் தமிழர்களின் பெருமையை பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்த போது அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியை எதிர்ப்பை வெளியிட்டது. அதேபோல் சரத் பொன்சேகா கூட விக்னேஸ்வரனுக்கு எதிராக கருத்து வெளியிடுகின்றார். இதை பார்த்து கொண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி அமைதி காத்து வருகின்றது. ஆரம்பத்திலேயே தமிழர்களுக்கு எதிராக செயற்படும் போது அவர்கள் நீங்கள் அமைதி காப்பது இப்படி என்றால் எதிர்காலத்தில் உங்களை தமிழர்கள் எவ்வாறு நம்புவது என்று ஒரு செய்தியாளர் முகநூலில் கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதாவது முதலாவது கேள்வி என்ன சொன்னார்? முதலில் தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் விவகாரம் வந்து எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் கிட்டத்தட்ட நாங்கள் 10 உறுப்பினர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள், 7 பேருக்கு மேலே வந்தால் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்போம் என்பதை எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததே 7 பேர். ஆகவே அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட அந்த 7 பேருக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்கள் இதே விடைத்த ஒரு குறுக்கெடுவுக்கு மன்னிக்கவும், இது சம்பந்தமாக நீங்கள் தெரிவித்த ஒரு கருத்து இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்வோம். தேசிய பட்டியலில் நமக்கு தருகின்ற இந்த உறுதிமொழி நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய தமிழ் போக்கு கூட்டணிக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அவர்கள் கொடுக்காவிட்டால் அடுத்த மாற்று நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தினமும் ஏமாந்து போயிடக்கூடாது. தமிழ் போக்கு கூட்டணிக்கு அதுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, திலகராஜா இருக்கலாம், லாரன்ஸா இருக்கலாம், குருசாமியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இந்த தேசிய பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கு திட்ட தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையிலே நாங்கள் சில வேளைகளிலே சில விட்டுக் கொடுப்புகளுடன் தான் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்கால அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. 9ஆம் தேதி நீங்கள் கூறிய 9ஆம் தேதி நீங்கள் கூறிய கருத்து 16ஆம் தேதி சற்று மாறுதலும் வருகிறது. அது பற்றி நீங்கள், அதாவது அரசியலில் எப்போவுமே நாங்கள் ஃபைட் பண்ணணும், போராடணும், எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் சொல்லணும். ஆனால் எங்களுக்கு சொல்லுவதை வாங்க முடியாவிட்டால் அதுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை மேலதிகமாக மேற்கொண்டு அந்த கட்சியை பாகுபாடு இல்லாமல் கொண்டு செல்வதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எங்களுக்கு மட்டும் கொடுக்காமல் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் கொடுக்கலை, ரிசாட் பதியுதீன் அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கும் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் எங்களோட ஒரு நெகோசியேஷனுக்கு வந்தாங்க. இது 7 பேர் தான் இருக்குது, 7 பேருக்கு மேலே இதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆகவே நீங்கள் எங்களுக்கு இந்த கட்சி புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது, இந்த புது கட்சியை மேலதிகமாக நாங்கள் கொண்டு போக வேண்டுமானால் சில விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் இணங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதே போல திலகராஜுக்கு அதே பாகுபாடு காட்டவில்லை என்றால் திலகராஜுக்கு வழங்குவதாக சொல்லிவிட்டு அவருக்கு மீண்டும் வழங்காவிட்டால் அதுவிலும் ஒரு பாகுபாடு இருக்கிறது. உண்மையாக நானும் வருத்தப்படுறேன், திலகராஜுக்கு கொடுக்காது எனக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த சூழ்நிலையை அனுசரித்து சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இப்போ திலகராஜுக்கு கொடுக்காம நாங்கள் போய் மினிஸ்ட்ரி வாங்கலையே,
நாங்கள் எங்கேயாவது அந்த கட்சியில் மினிஸ்ட்ரி எங்களுக்கு அப்படி நாங்கள் வாங்கலை. அவருக்காக ஃபைட் பண்ணோம். முதல்ல நாங்கள் எல்லாருமே ஃபைட் பண்ணோம். நான் ஃபைட் பண்ணேன், திகாம்பரம் ஃபைட் பண்ணார், மனோ கணேசன் ஃபைட் பண்ணார். நாங்கள் இல்லைன்னா நாங்கள் வெளியே போவோங்கிற விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். ஆகவே இவ்வாறு நாங்கள் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த விஷயத்தை செய்வதற்கான முழு நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த புது கட்சி, இதை நாங்கள் மேலும் கொண்டு போக வேண்டும், இதை நாங்கள் உடைத்து விட்டால் இந்த கட்சி சிதைந்து விடும் என்பதற்காகவே சில விட்டுக்கொடுப்புகளை கொடுத்து நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை அன்று எங்களுக்கு ஏற்பட்டது. அதான் அந்த கட்சி சிதைந்து விடும் என்று ஒரு கூட்டணியாக நீங்கள் எடுத்த ஒரு முடிவு. அதேபோல் இப்போது ஒரு முரண்பாடு வந்து திலகராஜ் அந்த கட்சியிலிருந்து வெளியே சென்றால் இந்த கட்சி உங்களது கூட்டணிக்கு அது பாதிப்பு இல்லையா? அதாவது எங்களுடைய கட்சியிலே 3 கட்சிகளை நாங்கள் ஒன்றிணைந்து தான் இந்த கூட்டணி ஆரம்பித்திருக்கின்றோம். ஒன்று கௌரவ திகாம்பரம் அவர்கள் தேசிய தொழிலாளர் முன்னணியும், அதே போல் மலைய மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி 3 கட்சிகள் இணைந்திருக்கின்றது. ஆகவே இந்த தேசிய பட்டியல் விஷயம் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை என்றாலும் கூட இதற்கு இடையிலே தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய இருந்திருக்கின்ற கௌரவ திலகராஜ் அவர்களுக்கும் திகாம்பரம் அவர்களுக்கும் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாகவும் இந்த தேசிய பட்டியல் கிடைக்காமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இதுதான் நிதர்சனம். ஆகவே அவர் கொஞ்சம் அமைதி காத்து அவர் எங்களோடு இந்த தேர்தலிலே வந்து வேலை செய்து இந்த வேலையெல்லாம் செய்திருந்தால் இன்னும் அவருக்காக நாங்கள் போராடக்கூடிய சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆமாம். அதில் அடுத்த கேள்வி, விக்னேஸ்வரன் நிர்ணய உரிமை குறித்து பேசுகின்றார். ஆனால் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பை வெளியிடுகின்றது. சஜித் பிரேமதாச அமைதி காக்கின்றார். நீங்கள் ஏன் அது பற்றி செயற்படவில்லை? நாங்கள் அந்த திரு விக்னேஸ்வரன் அவர்கள் முதல் நாள் கருத்து வெளியிட்ட பொழுது அவர் சொன்னார், தமிழ் ஒரு மூத்த மொழி, அதிலே பேசுவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொன்னார். அதில் எந்த விதமான தப்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தமிழை பற்றி பேசும்பொழுது தமிழ் மூத்த மொழி என்று சொல்வதில் எல்லாம் தப்பு இல்லை. அவர்களுக்கு இப்பொழுது பிரச்சனை என்ன என்று சொல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இன்றையும் பாராளுமன்றத்திலே இதை பற்றி பேசப்பட்டது. முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் அதை சத்தியம் செய்துவிட்டு இங்கே வந்து சத்தியம் செய்ததாகத்தான் இப்பொழுது புது பிரச்சனை எழும்பியிருக்கின்றது. ஆகவே இதை தான் அவர்கள் வைத்துக்கொண்டு இப்படி சொல்கிறார்களே தவிர அன்சாட்டில் இதை எடுக்கிறதுக்கான முயற்சியை எடுத்த பொழுது அது நாங்களும் குரல் கொடுத்தோம், அதை எடுக்கக்கூடாதுன்னு. இப்போ சபாநாயகர் அவர் சொல்லியிருக்கிறார், இதை எடுக்கக்கூடாதுன்னு. அவர் பேசியதே அன்று அன்சாட்டிலிருந்து எடுக்க வேணான்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த விஷயத்திலே அவர் பக்கம் நாங்கள் இருந்தோம். ஆனால் இவர்கள் இப்பொழுது இந்த பிரச்சனை இப்பொழுது வேறு விதமாக திரும்பி முள்ளிவாய்க்காலிலே இவர்கள் போய் சத்தியம் செய்தார்கள், அதனால் நாங்கள் அவர்கள் அந்த 13 இந்த பாராளுமன்றத்திலே சத்தியம் செய்வது செல்லுபடியாகாது என்ற விஷயங்களை சொல்லி இப்பொழுது வேறு விதமாக இந்த திசையை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது பெரும்பாலான சிங்கள மக்களுடைய என்ன கருத்து அது. ஆனால் இவருடைய முற்போக்கு சிந்தனையோ அல்லது பாராளுமன்றத்திலே இவர் சொல்கின்ற விதங்களோ ஏனைய மக்களை புண்படுத்தாத வகையிலே பாதிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆமாம். நீண்ட நேரமாக ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். நான் நினைக்கிறேன் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது நினைக்கிறேன். ராஜபாஸ்கரன் அவர்களே, அடுத்த மாகாண சபை தேர்தலில், ஏனென்றால் கடந்த பொது தேர்தலில் கொழும்பில் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன யாரையும் போட்டியிட களமிறக்கவில்லை. அடுத்த மாகாண சபை தேர்தல் நிலைமை கொழும்பில் எவ்வாறு இருக்கும்? கொழும்பு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையில் 3 வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள். அந்த 3 பேரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையில் நிச்சயமாக இணைய ரெடியாக சொல்லிட்டாங்க, தயாராகும்படி. நாங்கள் கொழும்பு மாவட்டத்தில் நிச்சயமாக 45,000க்கு அதிகமான தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை வருகின்ற காலங்களில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம். இப்போதைக்கு நாங்கள் நினைக்கிற எங்களோட கணிப்புப்படி 20,000க்கு அதிகமான தமிழர்களுடைய வாக்கு கொழும்பு மாவட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. வருங்காலத்தில் இன்னும் நிறைய சேவைகள் செய்ய இருக்குது, தேவைகள் இருக்குது, மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. நல்லாட்சின்னு சொல்லி இந்த நாட்டை நாசமாக்கிட்டு போன ஆட்சி ஊடாக இழைக்கப்பட்ட கொடுமைகள் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், அவிசாவில் தமிழ் மகாவித்தியாலயம், அங்கே இன்று வரைக்கும் அந்த தமிழ் பாடசாலைக்கு ஆசிரியர்களை கொடுக்கப்படவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு செய்த பெரிய பாரிய குற்றம் அது.
1 மணி நேரத்தில் ஆசிரியர்கள் இடம் மாற்றி சின்னாபின்னமாக்குனாங்க அந்த பாடசாலையை. அதுபோன்று தமிழ் பாடசாலைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தமிழர்களுக்குரிய பிரச்சனைகளும் நிறைய இருக்குது கொழும்பு மாவட்டத்தில். நாங்கள் வருகின்ற இந்த 2-3 மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து தமிழர்களுடைய மனங்களை வென்றெடுத்து அதனூடாக குறைந்தபட்சம் 40-45,000க்கு அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்டு 3 பேர் மாகாண கொழும்பு மேல் மாகாணத்திலே கொழும்பு மாவட்டத்திலே 3 பேர் மாகாண சபைக்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனூடாக செல்வோம். நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆமாம், ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் ஒரு கேள்வி வருகின்றது. சதீஷ் கண்ணா நாவலப்பிட்டியிலிருந்து கேட்கின்றார், அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வீர்களா? அதுக்கு இப்பொழுது அவசரம் இல்லை, அவசியமும் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அது எதிர்காலத்தில் சிந்திப்போம். ஆமாம், கடந்த நீங்கள் கருத்து கூறும்போது ஐக்கிய தேசியை பற்றி சற்று விமர்சித்தீர்கள், ரணிலை பற்றி. ஆனால் கடந்த நல்லாட்சியின் போது அவர் பிரதமராக இருந்தார். நீங்கள் அவருடன் நெருங்கி செயற்பட்ட, அதாவது உங்களது கட்சி நெருங்கி செயற்பட்ட ஒரு கட்சி. அப்போது மலையக மக்கள் சார்பில் குறைந்தபட்ச சம்பள உயர்வை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருந்தது. ஏன் அது? அதாவது பொதுவாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சியிலே தமிழர்களுக்கு நிறைய செய்திருக்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது. பொதுவாக சிறுபான்மை மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு நல்ல பிரதமராக இருந்தார் என்ற அடிப்படையிலே அவர் செய்த சேவைகளை நாங்கள் மறக்க முடியாது. பொதுவாக கல்வி சேவை, ஏனைய சேவைகளுக்கு அவர் ஆற்றிய பணியை நாங்கள் மறக்க முடியாது. இப்பொழுது அவர் வராத காரணத்தினால் அவரை நாங்கள் ஏசுவதோ பேசுவதோ முறையில்லை. ஆனால் அவருடைய விட்டு கொடுப்பு என்பது அவரிடையும் கிடையாது. ஏதாவது ஒன்றை பிடித்தால் முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் அதை பிடித்து கொண்டு அவர் இருக்கின்ற விஷயத்தை தான் அவர் செய்து கொண்டிருப்பார். அதனால்தான் இந்த கட்சியினுடைய இவ்வளவு பின்னோக்கி செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் சம்பள உயர்வு எல்லாம் பேசும் பொழுது பெருந்தோட்ட தொழில் அமைச்சராக இருந்த கைத்தொழில் அமைச்சராக இருந்த நவீன் திசாநாயக்க அந்த சம்பள விஷயத்திலே அவர் நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு பிடிக்கவில்லை. நாங்கள் பல தடவைகள் அவரிடம் அதுக்கு போராடி இருக்கின்றோம். அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 850 ரூபா சம்பளத்தை 750 ரூபா சம்பளம் பேசி முடித்த பிறகு நாங்கள் அரசாங்கத்திடம் சொன்னோம், நீங்கள் இன்னொரு 150 ரூபா கொடுத்து 900 ரூபாயை அதை மாற்ற வேண்டும் என்று. அரசாங்கத்திலே படிப்படியாக பேசி சம்பள பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையிலே இணக்கம் காணப்பட்டது 50 ரூபா ஒரு நாளைக்கு அதிகரிப்பதாக. ஆனால் அந்த 50 ரூபா அதிகரிப்பதற்கு அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 600 மில்லியன் ரூபா டீ போர்ட்லேயும் 600 மில்லியன் ரூபா ட்ரெஷரியிலையும் கொடுப்பதற்காக ஒத்துக்கொள்ளப்பட்டது. ட்ரெஷரியிலே கொடுப்பதற்கு அப்பொழுது இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த 600 மில்லியனை டீ போர்டிலிருந்து கொடுப்பதற்காக நவீன் திசாநாயக்க ஒத்துக்கொண்ட பொழுதிலும் அவர் இறுதி வரையிலும் அதை செய்யவில்லை. அவர் அதில் முட்டுக்கட்டையாக இருந்தார். நீங்கள் கூறிய கருத்துக்களை நவீன் திசாநாயக்க அவர்கள் அதில் முட்டுக்கட்டையாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் அதை செய்திருக்கலாம். ஆனால் தோட்டத் தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு நூரெலியா மாவட்டத்திலே போட்டி போட்டு நூரெலியா மாவட்டத்திலிருந்து வந்த நவீன் திசாநாயக்க அவர்கள் ஒரு நேரத்திலே சொன்னார், இதை என்னால் கொடுக்க முடியாது, அப்படி கொடுப்பதாக இருந்தால் நான் என்னுடைய அமைச்சிலிருந்து ராஜினாமா செய்வேன் என்று சொன்னார். ஆகவே தான் இந்த சம்பளம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு சாதகமாக ரணில் விக்ரமசிங்கே இருந்ததும் ஒரு காரணம். ஏன் நீங்கள் அந்த நேரத்தில் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை? இல்லை, நாங்கள் எதிர்த்து தெரிவித்தோம். நவீன் இப்படி செய்தார் என்று பகிரங்கமாக நீங்கள் கூறவில்லை. நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நவீன் திசாநாயக்கனுடைய இந்த கூற்று பிழையானது. அவர் எங்களுக்கு, அதாவது நாங்கள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் சொன்னார் அமைச்சரிலிருந்து விலகப் போகிறேன் என்று சொன்னார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அன்று விளங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கூட இந்த நவீன் திசாநாயக்கனுடைய நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த முறை அவர் நூரெலியா மாவட்டத்திலே வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இன்னைக்கு அண்ணனோட நவீனும் ரணிலும் இல்லாதனால அண்ணன் ரணிலையும் நவீனையும் குறை சொல்றீங்கன்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவங்க இன்னைக்கு உங்களோட இருந்திருந்தா இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்க மாட்டீங்க. நீங்க ஒண்ணு யோசிக்கணும். இந்த அன்னைக்கு அண்ணன் நான் அந்த 5000 ரூபாய் கேஸுக்கு நான் ஃபைட் பண்ணி தான் எடுத்தோம். சும்மா எடுக்கல, கொடுக்கல சும்மா. அதாவது தமிழ் மக்களுக்கும் கொடுக்கல, சிங்கள மக்களுக்கும் கொடுக்கல, முஸ்லீம் மக்களுக்கும் நாங்கள் போய் ஃபைட் பண்ணோம், கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் 6 பேரும் நாங்கள் இறங்குறோன்னு பயங்காட்டியிருந்தீங்கன்னா நிச்சயம் 1000 ரூபா வாங்கி கொடுத்தோம். நாங்களும் பயங்காட்டினோம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா
அந்த அரசாங்கத்தினுடைய அதாவது மைத்திரிக்கும் ரணிலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அரசாங்கம் ஊசலாடி கொண்டிருந்தது. இவங்கள போகிறதா, அவங்க போகிறதா, ரணிலோட போகிறதா, மைத்திரியோட போகிறதா, மைத்திரியும் ஒரு பக்கம் அவரும் இழுத்துக்கிட்டு இருந்தார், இதை செய்ய முடியாது. அதுதான் லேசான காலம். அது அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி நாங்கள் செஞ்சிருக்கோம். ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். ஓ, யார் பேசுறீங்க? பேசணும். கதைங்க கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. நான் மத்திய மாநிலத்துல இருந்து பாத்தையாவாயிட்ட கிரேட்டிவ் தோட்டத்துல இருந்து பேசுறேன். இந்த எங்களுடைய 2002ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் எங்களுடைய இடிஎஃப் சேவிங்ஸ் இதுவரைக்கும் மக்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஜேடிபி எஸ்டேட் தானே? ஜேடிபி எஸ்டேட் ஜனவசம் நாவலப்பட்டி இருக்கு, கம்பல்ல இருக்கு, பாத்தையாவாயிட்ட இருக்கு. பொதுவாக ஜனவசம தோட்டங்களில் இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஜனவசம தோட்டங்களில் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற தோட்டங்கள் அதிலே முறையாக 10ஆம் தேதி சம்பளமே போடுறதில்லை. 15ஆம் தேதி 14ஆம் தேதி தான் சம்பளமே போடுவாங்க. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர்களை ஒரு தரம் ஜேடிபி சேர்மனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இபிஎஃப் கட்டலைன்னு. பிறகு தலையிட்டு அரசாங்கம் என்ற காரணத்தினால் அவர்களை வெளியிட்டு அவர்களை இதை கட்ட வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று கூட இதில் இழுபறி நிலை தான் இருக்கின்றது. இது அவர் சொல்லுவது முற்றிலும் உண்மையான கதை. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கின்ற அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்களோட கதைத்து நாங்கள் எதிர்காலத்தில் இந்த தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் எந்த அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, மக்களுடைய குறைகள் வந்தால் அதை நிச்சயமாக அதை பேசி எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நேற்று நான் ரமேஷ் பத்ரன் அவர்களிடம் பேசி இந்த சம்பளம் 1000 ரூபா என்ற விஷயங்களை நீக்கிவிட்டு இவர்களுக்கு அவுட்கோயிங் சிஸ்டம், அதாவது ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் காணி கொடுத்து அவர்களுக்கு அந்த பயிற்சியை செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு புதிய மெக்கானிசத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு நேற்று வலியுறுத்தி இருக்கின்றேன். அதாவது நான் முதலிலே சொன்ன அவருக்கு கருத்து, முதலாவதாக நீங்கள் தோட்டங்களிலே இருக்கின்ற தொழிற்சங்கங்களை அழையுங்கள். தொழிற்சங்கங்களை அழைத்து எல்லா தொழிற்சங்கங்களையும் ஒன்றாக அழைத்து தொழிற்சங்கங்களுடைய தீர்வு என்ன அல்லது இதற்கு என்ன செய்ய போகின்றோம் என்பதை தொழிற்சங்கம் மூலமாக முதலில் அணுகி அதற்கு பிறகு இவருடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு பெருந்தோட்ட முகாமையாளர்களிடம் இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எல்லாரையும் ஒன்றாக வைத்து ஒரு கருத்துக்கு வர வேண்டும் என்பதை நேற்று நான் அவர்கள் சொல்லியிருக்கின்றேன். எதிர்காலத்திலே அவர் செய்வதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். ஓ, கேளுங்க. ஹலோ. ஓ, கதைங்க, கேளுங்க உங்களோட கேள்வி. அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஐயாட்ட கொஞ்சம் கதைக்கணும். ஓ, கேளுங்கள், கதைங்க. என்னன்னு சொன்னா, இப்போ ஆரம்பத்தில் நல்லாட்சி அரசாங்கம். ஹலோ, கேளுங்க, சொல்லுங்க. ஆரம்பத்தில் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்தவங்க. ஹலோ. ஓ, நீங்க கேளுங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. அந்த டைமில் மலைய மக்கள் 1000 ரூபாய் சம்பளம் கதைக்கப்பட்டு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஹலோ. ஆமா. அப்ப அந்நேரம் இருந்த அரசாங்கத்திலே செய்யலாம். இப்ப இந்த மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் இந்த அரசாங்கம் வழங்குறத பற்றி அவங்க அரசியல் எலெக்ஷனுக்கு என்று சொல்லி அதை கதைக்காரு ஐயா. ஓ, 5000 கொடுத்ததா தான் நாங்கள் சொல்றோம். 5000 கொடுத்தாங்க. இல்லை, அவரது கேள்வி என்னவென்றால், கடந்த ஆட்சியில் இருந்தபோது 1000 ரூபாவை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை, ஆனால் இந்த அரசாங்கம் 5000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று விமர்சனத்தை முன்வைக்கிறது. நான் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, சந்தோஷமாக தான் நாங்கள் சொல்லுகின்றோம். கொடுத்தது சந்தோஷம், ஆனால் அது முறையாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். ஒரு விமர்சனம் ஆதங்கம். ஆதங்கம், அதாவது எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா சந்தோஷம். இப்போ அதாவது கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் நகரத்தில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு, தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அப்போ அவருக்கு அது வேணான்னு சொல்லி தான் அவர் பேசுகிறார் போல. இல்லை, அப்படி இல்லைண்ணே. கொழும்புலையும் அரசாங்கம் ஒதுக்கின காசை கொடுக்கறதுக்கு தயங்குனாங்க. அது சமுர்த்தி பேங்க்கில் அவங்க பயந்தாங்க. அது சரியான ஆவணங்கள் இல்லாதவங்களுக்கு காசை கொடுத்துட்டு வகை சொல்லணும் சமுர்த்தி பேங்க்கில் உள்ளவங்க. அவன் தான் உள்ளுக்கு போய் ரிமாண்டில் இருக்கணும். அந்த பயத்தில் அவங்க கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் விடலை. நாங்கள் அவங்களுக்கு ஆவணங்களை தேடி கொடுத்து அந்த மக்களுக்கு தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணி கொடுத்து ஃபைட் பண்ணி பேசி சண்டை பிடிச்சி விடாமுயற்சியாக செஞ்சு நின்று பின்னுக்கிட்டு இருந்து செஞ்சோம். அதே மாதிரி இந்த 1000 ரூபாவையும்
நீங்கள் செஞ்சுருக்கலாம். இப்பையும் குறைபாடு இல்லை. இப்பையும் நான் என்ன சொல்கிறேன்னா, பாராளுமன்றத்தில் இருக்க இந்த மலையகத்தை சார்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்தால் 1000 ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை. இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதி கிட்ட நீங்கள் வாங்கி காட்டி அப்புறம் எந்த காலமும் யார்கிட்டையும் வாங்க முடியாது. ஆமாம், ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். கேளுங்க உங்களோட கேள்வி. கொஞ்சம் ராதாகிருஷ்ணன் சார்ட்ட கொஞ்சம் கழிக்கணும். கேளுங்க. சொல்லுங்க. நமக்கு வந்து என்ன சார், இந்த மலையாளத்துல வந்து 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. ஆனா தோட்ட தொழிலாளர்களுக்கு யாருக்குமே காசு கொடுக்கல சார். 5000 ரூபாய் காசு கிடைச்சதா கிடைக்கலையா? அதுவே கொடுக்கல சார். இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை, அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். அரசாங்கம் ஒதுக்குனுச்சு காசு, அந்த ஏரியால இருக்க அரசியல்வாதிகள் செயல்படலங்கிற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். சர்க்குலர் வந்திருக்குது தோட்ட தொழிலாளர்களுக்கு காசு இல்ல, அப்படி சர்க்குலர் வராது. கெசட் தானே. என்ன இப்ப எங்க போன்ல இருக்கு, தேடி இருக்கலாம். சர்க்குலர் இருக்குது. கெசட் அதாவது முன்னுக்கு பின்னுக்கு முரணான கெசட் வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு நேரத்துல கிராம சேவர் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க, இது கொடுக்க முடியாது அப்படின்னு. இன்னொரு நேரத்துல ஒதுங்கினாங்க, சமர்த்தி உத்தியோகத்தெல்லாம் ஒதுங்கிட்டாங்க, எங்களுக்கு இது செய்ய முடியாது அப்படின்னு. ஞாபகம் இருக்குதா? 2 தரமும் ஒதுங்கிட்டாங்க, எங்களுக்கு செய்ய முடியாது, எங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா முன்னுக்கு பின்னுக்கு முரணான சர்க்குலர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பிறகுதான் தோட்ட தொழிலாளருக்கு என்ன செய்தாங்க, 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி வேலை செஞ்சிருந்தா அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தாங்க. 3000 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் நான் சொல்றேன். அது வந்து ஒரு விளங்காத சர்க்குலர், ஒரு தெளிவில்லாத சர்க்குலர். கெசட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கெசட், ரெண்டாவது ஏன் இந்த கெசட்டை மாற்றி போட்டாங்கன்னா, ஊழல் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் எச்சரிக்கையாக இருந்துச்சு. இதை வந்து யாரோட பேரை போட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாங்கிற பயத்தில் தான். அரசாங்கம் கொடுத்ததை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அரசாங்கத்தை கொடுத்ததை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். கிராமத்துக்கு கிடைச்சிது, நகரத்துக்கு கிடைச்சிது, தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கலங்கிறதா எங்களுடைய. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து அதில் தலைமை பொறுப்பு அந்த டீமுக்கு, அந்த குரூப்புக்கு தலைவராக போட்டது அந்த பிரதேச சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் தலைவர், அந்த ஏரியா வார்டு மெம்பர்ஸை தான் போட்டாங்க. கிராம சேவகரும் வந்து எங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சாங்க. அதுலயும் அரசியல் தான் நடந்தது. இல்ல, அதுலயும் அரசியல் தான் நடந்தது. அரசியல் வேற யாரை நிப்பாட்டுறது? அவங்க கட்சின்னு இல்ல, பொதுவாக சொல்லி இருக்கணும். எல்லா மெம்பர்ஸுக்கும் அந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கணும். அரசாங்க கட்சிக்கு மட்டும் அந்த கட்சிக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அந்த அரசாங்க, அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது அந்த அரசாங்கத்திலே சேர்ந்தவர்களுக்கு அந்த காசு இல்ல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் இல்ல இல்லாதனால மாகாண சபை இல்லை, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோமே, முழுக்கட்டியே என்ன தான் காசு பிரித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் நியமனத்தில் நாங்கள் போட்டு வெற்றி பெறலை, தோற்று போனோம். நியமனத்தால் வந்தவங்க நாங்களும் அதில் அந்த எங்கள் ஏரியாவில் எங்கள் வார்டில் வந்து யூஎன்பி மெம்பர் தான் இருக்கிறாரு. நாங்கள் அவரோட இணைஞ்சு செஞ்சோம். நான் என்ன சொல்கிறேன், மலையகத்திலையும் அந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த சக்தியையும் தைரியத்தையும் பின்னுக்கு இருந்து பாராளுமன்றம் கொடுத்திருக்காலும் கூட அந்த சர்க்குலரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க? சர்க்குலர் ஒன்று அப்படி வரல, அது பொய்யான சர்க்குலர் வந்திருக்கு. இடையில ஒரு கேள்வி, அதனால தானே அந்த தோட்ட தொழிலாளருக்கு அது கிடைக்கல. இல்லைன்னா எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? அதை வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஓட்டையும் வாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லையா? எங்களுக்கும் ஆசை இருக்கு. ஆமாம். ராஜு பாஸ்கரன் அவர்களிடம் ஒரு கேள்வி. ஜெனிஃபர் பெர்னாண்டோ கேட்கின்றார். நண்பர் ராஜு பாஸ்கரிடம் ஒரு கேள்வி. நடந்து முடிந்த பொது தேர்தலில் கொழும்பு வடக்கே வெல்ல முடியாத நீங்கள் எப்படி தமிழர் ஒருவரை மேல்மாகாண சபை தேர்தலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் வெல்ல வைக்க போகிறீர்கள் என்று கேட்கின்றார். வடகொழும்பு வந்து ஜெனிஃபர் கொள்கைகள் சிஸ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்னங்கிறது, அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வடகொழும்பு வந்து என்றைக்குமே சுகததாச காலத்திலேருந்து காசை வீசி காசுக்காக வாக்கு வாங்கினவங்க. இப்போ இந்த முறை என்ன செஞ்சாங்க, அரிசி மூடையை கொடுத்தாங்க. ஆனால் அரிசி மூடையை கொடுத்தோம், அந்த கொடுத்தவங்களுக்கு வெத்த முடியாமல் போயிடுச்சு. அவர் சப்போர்ட் பண்ணவங்க யாருக்குமே வெத்த முடியாமல் போயிடுச்சு. அரிசி மூடைகள் ஏதாவது சன்மானங்கள் கொடுத்து தான் வடகொழும்பை வெத்துறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வடகொழும்பு நாங்கள் இந்த முறை 17,000 வாக்குகள் எடுத்தோம். ஜனாதிபதி எங்களோட முனிசிபல் கவுன்சிலில் நாங்கள் 12,000 எடுத்தோம். அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் 16,000 எடுத்தோம். பாராளுமன்றத்தில் 17,000 எடுத்திருக்கோம். மாகாண சபையில் நான் நின்று அங்கே 25,000 வாக்குகளை எடுப்பேன்னு ஜெனிஃபருக்கு ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் தேர்தல் காலத்தில் அவற்றை நாங்கள் பார்ப்போம், பேசுவோம். உங்களிடம் ஒரு கேள்வி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே. நீங்கள்
நவீன் திசாநாயக்க அப்போது அந்த சர்ச்சை எழுந்த சமயம், தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பில் அவர் இடையூறு ஏற்படுத்திய சமயம், அங்கு ஒரு முருகல் நிலை ஏற்படக்கூடாது, அந்த ஆட்சி ஒரு ஊசலாடி கொண்டிருந்தது, அந்த 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 அபாண்டம் உங்களது கட்சியின் மேல் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் இருந்தீர்கள் என்பதுதான் உங்களது ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே போல் இந்த முறை தேசிய பட்டியல் விவகாரத்திலும் நீங்கள் இந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு விட்டுக்கொடுப்புடன் செயல்பட்டிருக்கள். அந்த விட்டுக்கொடுப்புகள் மலையக மக்களுக்கே பாதிப்பை தந்ததாக இல்லையா? இதைவிட முற்போக்கு கூட்டணி ஒரு பலமான சக்தியாக இருக்கக்கூடாதா? அதாவது கட்சி சேர்ந்து விடக்கூடாது. என்றைக்குமே சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். முதலாவது நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது. தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு அடுத்தபடியாக நாங்கள் சார்ந்திருக்க கட்சியும் சேர்ந்து விடக்கூடாது. இதையெல்லாம் நாங்கள் சேர்த்து கொண்டு தான் இழுத்து கொண்டு தான் போக வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நவீன் திசாநாயக்கா அன்று எங்களுக்கு செய்த அந்த காரணத்தினால் இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி நூறலியாவிலே 3 பேர் அடுத்தடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிறோம். 1, 2, 3 வந்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நவீன் திசாநாயக்கா வரவே இல்லை. அதே போல் கொழும்பில் மனோ கணேசன் வந்திருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஸோ இதெல்லாம் காலத்தின் காலத்தின் கட்டாயம். அவரவர் செய்தது அவரவர்கள் அனுபவித்திருப்பார்கள். அகிலவராஜ் காரியவசம் எனக்கே தெரியவே, நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். குளியாப்பட்டியில், அதாவது குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் 5000 பேருக்கு வேலை கொடுத்தாரு. எனக்கு கொடுத்தது 100 பேருக்கு தான். உங்களது அமைச்சர் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். நான் பல தடவை நான் அவருக்கு பார்லிமெண்ட்லேயும் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கொடுத்தது 100 பேர். ஆனால் அவர் இன்னைக்கு வரல, நான் வந்திருக்கிறேன். நீங்க இருக்க வேண்டிய இடம் எங்க இடம், நீங்க வரணும் இங்க. அதாவது இதுதான் அங்க அந்த உங்க அணிக்கும் எங்க அணிக்கும் உள்ள வித்தியாசம். எங்க அணியில் அப்படி இல்லை பாகுபாடு. சமமா ஒரே கரண்டில தான் எல்லாம் பிரிச்சாங்க. நீங்க எங்களோட இருந்தீங்க. திரும்ப நான் அழைப்பு விடுகிறேன், வாங்க. நீங்கள் உங்கள் ஆதகம் ஒன்று இருக்குது. கேபினட் மினிஸ்டர் ஒருத்தர் இல்லை நுவரெலியா மாவட்டத்தில். கேபினட் மினிஸ்டர் போஸ்ட்டும் எடுக்கலாம். எங்களோட இணைஞ்சு நல்ல திட்டங்களை செய்வோம். உங்கள் அணியை நம்பாதீங்க. சஜித் அணிங்கிறது ஒரு பொய் அணி. அது தமிழ் மக்களுக்கு ஒரு எதிரான அணி தான் அந்த அணி. எங்க மக்கள் எங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு நாங்கள் மக்களை காட்டி கொடுத்து விட்டோம். ஏன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை வரலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகவனும் இல்லை. நாளைக்கு உங்கள் அணியில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் தேவைப்படலாம். அந்த நேரத்தில் அதை யோசிக்கலாம். நாங்கள் இப்போவே அதுக்கு முன்கூட்டியாக நாங்கள் உடைத்து கொண்டு வருவதை, எங்களுடைய கட்சியை நாசப்படுத்தி வருவதை நாங்கள் அதனால தான் இந்த இந்த விவகாரத்தில் கூட நாங்கள் விட்டு கொடுப்புடன் செயல்பட்டிருக்கின்றோம். இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தில் கூட நாங்கள் விட்டு கொடுப்புடன் செயல்பட்டதுக்கு காரணம் அதான். ஆகவே சில இடங்களில் விட்டு கொடுப்போம், சில இடங்களில் பிடிப்போம். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. களுத்துறை மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மையினத்துக்கு சஜித் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. ஏன் இதுக்கு அது சஜித்துடைய இன்ன வேறுபாடு தான் அதுக்கு காரணம்னு நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. சஜித் தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடாங்கிற எண்ணத்தில் தான் சஜித் இருக்கிறார். அவருக்கு சிறுபான்மையினத்துக்கு களுத்துறை மாவட்டத்தில் அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் ஒரு தமிழருக்கு கொடுக்க இயலாது? நீங்கள் 6 பேர் வந்திருக்கிறீங்க, 6 பேருடைய வாக்கு இருக்குங்க அங்கே. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறது 2 பேர் தான். உங்களவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு தமிழருக்கு. ஏன் சுரேனுக்கு கொடுத்துருக்கு. அப்போ ஏன் அவர் கொடுக்கலன்னா, இங்கே எங்கள் அணியில் யார் என்ன சொன்னாலும் எங்கள் அணியில் வேறுபாடு இல்லை, இலங்கையர்ன்ற ஒரே முத்திரை தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே சஜித்துக்கிட்ட இனப்பு வேறுபாடு இருக்குது. நீங்க காலப்போக்கில் இப்போ நீங்கள் சிவி விக்னேஸ்வரன் மனுஷ நாணயக்காரை அப்படி சத்தம் போடுறாரு. ஒரு வார்த்தை பேசினாரா? நீ பேசாத தம்பி, அமைதியா இருன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லலை. ஆனால் எங்கள் அணியில் இதே மாதிரி பேசினவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. ஐயோ, இன்னைக்கு உங்கள் அணியில் தான் கூடுதலாக பேசுனாங்க. பேசாம இன்னைக்கு உங்கள் அணியில் தான் கூடுதலாக சிவி விக்னேஸ்வரனுக்கு அடித்த பூரா உங்கள் அணியில் உள்ளவங்க. ஆமாம், யார் இது பிள்ளையார் சொல்லிய போட்டது மனுஷன் நாணயக்கார சஜித் விட்டு அணியில் உள்ளவர். அப்போ அவர் எந்த நாளும் குதிக்கிற நேரம் சிங்கள வாக்குகளையே நம்பி இருக்கிற ஒரு சரத் வீரசேகர. அப்போ அவரும் அடிக்கத்தான் வேணும். இல்லாட்டி அவங்களுக்கு அங்கே வாக்கு வங்கி கிடைக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர்கள் சிறுபான்மையை அதிகமாக வாக்கு கொடுத்தது சஜித் அணிக்கு. சஜித் மனுஷநாணயக்காரைக்கு அடங்கி வாசின்னு சொல்லியிருக்கலாம், நிப்பாட்டி இருக்கலாம். இது எங்களுக்கு இப்படி இருந்திருந்தால்
கட்டாயம் எங்க தலைவர் சொல்லியிருப்பார், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருப்பார். ஏற்கனவே சஜித்தை சொல்றாங்க, என்னது தமிழர்களுடைய தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு அவர் தான் கூட சப்போர்ட்னு சொல்றாங்க. ஆகவே அப்படியான ஒரு கேரக்டரை அவர் உண்டாக்கிட கூடாது. ஆகவே சில விஷயங்கள்ல அவரும் இந்த மாதிரியான போக்குகளை நெளிவு சுழுவுகளை பார்த்து தான் செய்யணும். இப்படியே விட்டு கொடுத்தனே தமிழனோட்டு வாக்கை வாங்கி வர்றவங்க அவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ யார் கஷ்டப்பட போறது? தமிழர்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. ஆனா உங்க அணியில தானே கூடுதலா துவேஷம் பேசுறது கூடுதலா இருக்கு. அந்த பக்கம் தான் இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட் இதை எடுத்து பாருங்க, பேசுறாங்க. சரி, இந்த தேர்தல்ல என்ன அவங்க என்ன பேசி வந்தாங்க? இந்த தேர்தலையும் சரி ஜனாதிபதி தேர்தலையும் சரி என்ன சொன்னாங்க? சிங்கள பௌத்த நாடு, இந்த நாட்டை ரெண்டா பிரிக்க போறாங்க, இந்த தமிழர்களுக்கு ஒரு நாடு பாதி போகுது, தமிழர்களுக்கு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அப்படி சொல்லியே கிடையாது. மஹிந்த ராஜபக்ஷ எங்க கட்சி தலைவர்கள் எம்சிசி ஒப்பந்தம் என்ன சொன்னாங்க? நாட்டை ரெண்டா பிரிக்க போகுது. இந்த ரெண்டு சேனல் வந்து இதுக்காகவே வேலை செஞ்சிச்சு. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த 2 சேனல் இதுக்காக வேலை செஞ்சிச்சு. நாட்டை பிரிக்க போறாங்க, பவுண்டரி போட போறாங்க. இப்படி சொன்ன பிறகுதான் உங்களுக்கு தெரியும் ஒப்பந்தத்தில் அப்படி இருக்கு. அதாவது நாட்டை பிரிக்கிறதுக்கு காணியை கொடுக்கறதாக இருக்கு. இல்ல அதெல்லாம் போய் நீங்க ரணிலையும் குளிப்பாட்டி வச்சிருந்தா அந்த தேர்தல்ல எம்சிசி ஒப்பந்தம் எல்லாம் போட்டு இது பண்ணீங்க. புகைக்குள்ள ரணிலும் மாட்டிக்கிட்டாரு. அதனாலதான் அவர் இன்னைக்கு அனுபவிக்கிறார். அவர் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு வராததுக்கு கூட ரணில புகழ்ந்தீங்க 2 நிமிஷத்துக்கு அதாவது புகையில மாட்டிக்கிறது ஒண்ணு, புகழ்றது வேற. அவருடைய தனிப்பட்ட செய்கையில அவர் நல்ல ரணிலுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. புகையில மாட்டிக்கிட்டாரு. எங்களுக்கும் ரணிலுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஏன்னா அந்த காலத்துல மஹிந்த ராஜபக்சேவை காப்பாத்தினவர் ரணில். அந்த நன்றி கடனுக்காக இவரை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. ராஜபக்ஷ எந்த குற்றமும் செய்யல. அந்த குற்றச்சாட்டு எல்லாம் பொய் குற்றச்சாட்டு. பொய் குற்றச்சாட்டு வச்சு உங்களுக்கு நிரூபிக்க முடியாம போயிருச்சு. யூஎன்பி தோன்றதுக்கு ஒரு காரணமும் இவங்களை அரெஸ்ட் பண்ணாது, இவங்களை வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள். அதாவது ஒரு குடும்பத்தை தாக்குறதுக்காகத்தான் இந்த 19 கொண்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? 2 முறைக்கு மேல கொண்டு வர. அது ஏன் மஹிந்தக்காக அடிச்சாங்க? 35 வயசுக்கு குறைஞ்ச ஒருத்தர் ஜனாதிபதி வரக்கூடாது, நாமல் அடிச்சாங்க. இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடாது, பசிலையும் கோட்டாவையும் அடிச்சாங்க. இந்த 19 உருவாக்குனது அந்த குடும்பத்தை தாக்குறதுக்கு, அந்த குடும்பத்தை இல்லாமக்கணுங்கிறதுக்காக. இது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்திடுச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு இந்த வாக்குரிமை சிட்டத்துல நாங்க வெற்றி பெற முடியாது. நாங்க 15 வருஷத்துக்கு எதிர்பார்க்கவே இல்லை. 19 கொண்டாந்தனால தான் இந்த பார்லிமெண்ட் 4.5 வருஷம் இருந்துச்சு. பொதுவான இந்த இதெல்லாம் நியமிக்கப்பட்டது, குழுக்கள் எல்லாம் நியமிச்சானே. அந்த குழுக்கள்ல என்ன பிரயோஜனம்? குழுக்கள்ல என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏத்துக்கிறீங்களா? அந்த தனிப்பட்ட மனுஷங்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. நான் ஏத்துக்கல. ஆனா இந்த 19 திட்டம்னு அத்தனை சட்ட திட்டங்களை மாத்தினதும் ஒரு குடும்பத்தை, ராஜபக்ஷ குடும்பத்தை இல்லாமக்கிறதுக்கு. மஹிந்தக்காக 2 முறை இல்ல, அந்த சிஸ்டம் தான் செஞ்சாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதை கொண்டாந்தது யாரு? மைத்திரி தானே. முன்னுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு. மைத்திரி மட்டும் நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வெல்கம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த 19 கொண்டு வரதுக்கு நானும் கை தூக்குனேன், ஆகவே இன்னைக்கு நானே அதை எதுக்குறேன்னு சொல்றாரு. வெல்கம் பேசுனதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துல அதுல 2 மெம்பர் தவிர மத்தவங்க அவ்வளவு பேரும் கை தூக்கி இதை ஏத்துக்கிட்டாங்க. அதாவது யாருமே வாசிக்காம கையை தூக்குனதானே. நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா ரணிலுடைய மகுடியில மைத்திரி மயங்கிட்டாரா? மைத்திரி மயங்கல. மைத்திரி தான் ஜனாதிபதி. மைத்திரி அன்னைக்கு பயணம் எங்களை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் பேராசை. மைத்திரி பேராசை பிடிச்சவர்கள் இன்னைக்கு அவர் நிரூபிக்கிறார். ரணில் வந்து குறுக்கு மூலையில எதுவும் செய்வார்னு வச்சுக்கீங்களேன். மைத்திரி என்ன செய்தாரு? மைத்திரியே அதுக்கு விட்டு கொடுத்தாரு. மைத்திரிக்கு பேராசனால தானே எங்க செயலாளரா இருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தாரு. இன்னைக்கு எந்த கோயில இருக்கிறாரு? இன்னைக்கு எங்களோட இருக்காரு. நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டு இருங்க. வெகு விரைவில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் பேராசையில தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வெகு விரைவில் அவரு உங்களோட வந்து சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க எல்லாம் அந்த நேரம் எங்களோட வந்து சேருவீங்க, பயப்படாதீங்க. ஆமாம். பிரதாப் கொட்டகலையிலிருந்து முகநூலில் ஒரு கேள்வி கேட்கின்றார் ராதாகிருஷ்ணன் சார். எதிர்க்கட்சியுடன் தொடர்ந்து பயணித்தால் மாகாண சபை தேர்தலில் வெல்ல முடியும் என நினைக்கின்றீர்களா? நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி தனியாக இயங்குவோம். அதே போல் சசிகுமார் ராகலையிலிருந்து கேட்கின்றார், ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் வடபழனி தமிழ் மக்களுக்கு சாதகமாக பிரதேச செயலகம் 2ஆக பிரிக்கப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரத்தில் 2ஐயும் உருவாக்க கெசட் வெளியிடப்பட்டது. ராகலைக்கு வரவேண்டியதை பெற்றுத்தராமல் எங்களுக்கு துரோகம் அளித்து விட்டீர்களே. அவர் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு போராட்டம் பண்ணதே நான் தான்.
இப்போ நாங்கள் இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அதை ராகலைக்கு தான் வரணும், நெல் தண்டனை கொண்டு போகக்கூடாதுன்னு தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இப்போ பார்லிமெண்ட் ஆரம்பித்து ஒரு வாரம் தான் இருக்குது. இனிமேல் போய் தான் பேசி இதை செய்யணும். அவர் அவசரப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சு விட முடியாது. சசிகுமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்போவுமே எங்களுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்பார். ஆமாம், இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு என்ன வகையான தீர்வு கிடைக்க போடுகின்ற? நான் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ரமேஷ் பத்ரினோட நான் பேசினேன்னு சொல்லி. அதாவது நாங்கள் இப்போ புது மெக்கானிசம் ஒன்று உண்டாகுது. எந்த நாளும் அந்த தொகை எவ்வளவு? தோட்ட தொழிலாளங்கிறது எந்த நாளும் இந்த சம்பளத்தை மட்டும் பேசக்கூடாது. தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் பல பிரச்சனை இருக்கிறது, 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு சுகாதார வசதி கொடுக்கணும், அவங்களுக்கு கல்வி வசதி கொடுக்கணும், பாதைகள் வசதி செய்து கொடுக்கணும், குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும். இப்படி அவருடைய நல்லது பொல்ல இதுகள் எல்லான வசதிகள்லாம் செய்யணும். ஆகவே தோட்ட தொழிலாளர்கள்னு எடுக்கும் பொழுது வெறுமனே எல்லாரும் பேசுகிற ஒரே விஷயம் 1000 ரூபா சம்பளம். 1000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தா தோட்ட தொழிலாளர் பிரச்சனை அவ்வளவும் முடிஞ்சிருமா? ஒரு கேள்வி. முடிஞ்சிருமா? முடியாது. அந்த 1000 ரூபாங்கிறது இன்னைக்கு தோட்ட தொழிலாளர் 68,000 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில் குடியேறிட்டாங்க. 68,000 பேர் தான் தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவருடைய சம்பளத்தை நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. நாங்கள் அதே போல் இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றோம். இப்போ கீழ்ப்பகுதியில் இங்கே டவுன் சவுத்தில் பாருங்கள், சிறு தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள், சிறு தோட்ட முதலாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 110 ரூபா வரைக்கும் இன்று தேயிலை விலை போகின்றது. 140 ரூபா வரைக்கும் போகின்றது. கிட்டத்தட்ட எவரேஜாக 110 ரூபா போகின்றது. அதை நாங்கள் இந்த தோட்டங்களில் அறிமுகப்படுத்தினால் கிட்டத்தட்ட 80 ரூபா 70 ரூபா கிடைக்கட்டுமே. ஒரு நாளைக்கு 20 கிலோ எடுத்தால் கூட 1400 ரூபா கிடைக்கும். அப்போ அவர்களுக்கு சுதந்திரமாக அந்த தொழிலை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக தான் இப்பொழுது நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதான் முதலிலே சொன்னோம், தோட்ட தொழிற்சங்கங்களை முதலில் அழைத்து பேசுங்கள், அவர்களுடைய அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு தோட்ட முகாமாளர் அழைத்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக 2 பேரையும் ஒன்றாக அழைத்து அரசாங்கம் முடியுமானால் தலையிட்டு, இப்பொழுது 3/2 பெரும்பான்மை இவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த பெரும்பான்மை பலத்தை வாய்த்து இந்த அரசாங்கம், ஜனாதிபதி அவர்கள் இந்த 1000 ரூபாங்கிற சம்பளத்தை ஒதுக்கிவிட்டு இந்த அவுட்கோயிங் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே நாங்கள் 1000 ரூபா சம்பளத்தை மட்டும் பேசி கொண்டிருக்கக்கூடாது. இது 5-6 வருடங்களுக்கு மேலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாளாந்த ஊதியம் இப்போதுள்ள வாழ்க்கை செலவு அடிப்படையில் எவ்வளவு குறைந்தபட்சம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள்? குறைந்தபட்சம் 1400 ரூபா 1500 ரூபா கிடைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஓரளவு இன்னைக்கு என்னது அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான வசதிகள் கிடைக்கும். ஏனென்றால் இன்றைக்கு விவசாய பகுதியில், நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே, நாங்கள் விவசாய தோட்டங்களிலே 1000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட ப்ரைவேட், அதாவது ஒரு நாளாந்த வேலை செய்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு அவருடைய தோட்ட காணி அவர்களுக்கு சொந்தம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அந்த காணியிலே பெறுகின்ற லாபத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை தான் எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. அதுதான் நான் சொல்கிறேன், 20 கிலோ கொழுந்து எடுத்தால் கிட்டத்தட்ட 70 ரூபா 80 ரூபா வைத்தால் கூட 1400 ரூபா 1600 ரூபா வரைக்கும் அவர்களுக்கு இதை கொண்டு போகலாம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதே போல் தென் மாகாணத்தில் உள்ள தேயிலை தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ரப்பர் தொழிலாளர்கள், அவர்களுக்கும் இதே வகையான பிரச்சனைகள். ரப்பர் தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையான ரப்பர் விலை மிக குறைவாக இருக்கின்றது. அவர்கள் இப்போ ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை பாராட்ட வேண்டும். இந்த இந்த கெட்டப்பல், அதாவது என்ன சொல்கிறது, முள் தேங்காய். ஆமாம், முள் தேங்காய் உருவாக்கக்கூடாது என்பது அன்றைக்கு பார்லிமெண்ட்லேயே அவர் வாசித்தார். அவருடைய கொள்கை பிரகடனத்திலே அதை இங்கே இலங்கையிலே அறிமுகப்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் அந்த அரசாங்கத்திலே பல போராட்டங்கள் நடத்தி அதை எங்களுக்கு செய்ய முடியாமல் போயிருந்த காலகட்டமும் இருக்கின்றது. ஏனென்றால் அது அந்த சூழல் சுற்றாடலை மக்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குகின்ற ஒரு விஷயம்தான். அது இந்த எட்டியாந்தோட்டை, அவிசாவளை போன்ற பகுதிகளிலே அது மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். அதில் பாம்பு, பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் இருந்திருக்கின்றது. ஆகவே அதை நிப்பாட்டி இப்பொழுது மாற்றுப் பயிர்கள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். அல்லது இந்த ரப்பர் இன்று மிகவும் சந்தையிலே மிக குறைவாக இருக்கின்றது, மலிவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் அவதானித்து அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படணும்.
இந்த பெருந்தோட்டங்களில் உப உணவு பயிர்களை பயிரிடுவதற்கோ அல்லது தேயிலை ரப்பர் தவிர மாற்று விவசாயங்களை செய்யும் ஏதாவது ஒரு திட்டங்களை ஊக்குவிக்கும் நிச்சயமாக செய்யலாம். இப்போ ஜனாதிபதி அவர்களுடைய அந்த இப்போ அந்த கொடுத்திருக்கின்ற இந்த அமைச்சுகளை பார்க்கும் பொழுது இராஜாங்க அமைச்சுகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த அந்த பேர்களிலே சில விஷயங்களிலே சில சொல்ல முடியாத அது இருந்தாலும் கூட அந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் இது நல்ல விஷயங்கள். இப்போ சிறுபயிர் ஏற்றுமதிங்கிறது கித்தூள், தென்னை, ரப்பர், தென்னை இதெல்லாம் ஒன்றாக்கி ஒரு அமைச்சருக்கு கொடுத்துருக்காரு. பனை இதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு கெசட் பண்ணியும் கொடுத்துருக்கின்ற காரணத்தினால் அதை டெவலப் பண்ணுற வேலைகளை மட்டும் அவர் கவனிக்கலாம். கடந்த காலங்களில் பெருந்தோட்ட அமைச்சுக்கு கீழே இந்த வர்றதுனால இதை யாருமே கவனிக்கலை, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கவனிக்கலை. இப்போ இன்னொன்று இந்த மெட்டி பாத்திரங்கள், இது ஏதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு மண்பாண்டங்கள், பேட்டிக் இந்த மாதிரியான இதுகள் கொடுத்துருந்தாலும் கூட அது சொல்லுவதற்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்புகள் மிக அவசியம். இந்த 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 ஐ லைக் தட் இந்த விஷயங்கள் அவர் கொடுத்துருக்கின்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, இதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, சிறு கைத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல விடயங்களை நல்லதென்று சொல்லணும், நாங்கள் பாராட்டணும், அதெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே இப்போ இன்றைக்கி கல்வி அமைச்சு கூட 4 ஸ்டேட் மினிஸ்டர் போட்டிருக்கிறாரு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக போட்டிருக்காரு. ஒரு நல்ல விஷயம். கடந்த காலங்களில் எல்லாம் ஒரு ஆளுக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஆளே அழுதுகிட்டு செய்ய விடாமல் மற்றவங்களுக்கும் இதை விடாமல் இருந்ததன் காரணமாக சில விஷயங்கள் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்படி பிரித்து கொடுத்து இதை நடைமுறையிலே சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களே செய்திருக்கின்றார். ஆகவே இந்த மாற்றுப்பயிர் செய்வதற்கான நடவடிக்கை இன்று இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு சம்பந்தமான அமைச்சு இதில் பேசி இதை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதோட அந்த கொடுக்கப்பட்ட இதுகளும் அவங்களுக்கு உரியது, அவங்க அதில் சம்பந்தப்பட்ட கெசட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காலங்களில் கெசட் பண்ணி கொடுக்கப்பட்ட அமைச்சுக்களும் அந்த பொறுப்புக்களை கொடுத்துருக்கிறவங்களும் அதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட். ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் கட்சி மறுசீரமைப்பு குறித்து அடிக்கடி தேர்தல் காலங்களிலும் அதற்கு முன்னரும் கூறி வந்தீர்கள். அது எப்படி தோட்ட கமிட்டிகளை கலைத்து அல்லது அதை எவ்வகையாக செய்ய போகின்றீர்கள்? அதாவது எங்களுடைய கட்சி மறுசீரமைப்பதற்காக இப்பொழுது நாங்கள் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே இதை நாங்கள் மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. என்னென்றால் கடந்த காலங்களிலே சில கட்சி தலைவர்கள் எங்களுக்கு மன்னிக்கவும், அது சம்பந்தமாக நீங்கள் கூறிய ஒரு கருத்து இருக்கின்றது, நாங்கள் அதையும் பார்த்துவிட்டு உங்களது கருத்தை தொடருங்கள். இப்போ யோசனை சொல்கிறேன், இந்த கட்சியினுடைய மகாநாடு திரும்பவும் நடத்தணும், இப்போ வெகு விரைவில் நடத்தணும். தோட்ட கமிட்டிகள் கலைக்கப்பட வேண்டும். ஏன்னா தோட்ட கமிட்டியில் எல்லாரும் இல்லை, எல்லாரையும் நீங்கள் நினச்சிக்கூடாது, யாருக்கு தொப்பி சரியோ அவங்க போட்டுக்கலாம். ஆகவே மற்றவர்கள்லாம் நான் சொல்லலை, மாவட்ட கமிட்டியை கலைக்கணும், நம்முடைய சென்ட்ரல் கமிட்டியை கலைக்கணும், நம்முடைய கவுன்சிலையும் கலைக்கணும், புதுசாக உண்டாக்குவோம், செய்வோம், நல்லா செய்வோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஏன்னா எந்த நாளுமே நம்ம இப்படியே போனோம்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜீவன் தொண்டமானுக்கு வாக்கு போனதுக்கு காரணம் இளைஞர்கள். அந்த இளைஞர்களை ஊக்குவிச்சது, இளைஞர்கள் மேல அவங்க மேல இருந்த ஒரு ஈர்ப்பு சக்தி. ஆகவே நம்மள மட்டும்தான் பழைய ஆளுன்னு வச்சுக்கிட்டு இந்த கட்சியை இப்படியே இல்லாம செய்யறதுக்கு இதான் காரணம். ஆமாம், நீங்கள் கூறிய அந்த தொப்பி எல்லாம் யாருக்கு அளவாக இருக்கின்றது, நீங்கள் இது பற்றி கொஞ்சம் சற்று. அதாவது நான் என்ன சொன்னேன் என்றால், நான் தேர்தலுக்கு பிறகு கூட்டத்திலே பேசும் பொழுது இந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், நாங்கள் கட்சியினுடைய மறுசீரமைப்பு செய்யும் பொழுது இளைஞர்களையும் நாங்கள் உள்வாங்கி இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக முதியவர்களை ஒதுக்குவதல்ல. அப்படி ஒதுங்குறதுனா நானும் முதல்ல ஒதுங்கணும், ஏன்னா எனக்கும் வயசாகிடுச்சு, நானும் ஒதுங்கணும். அதுக்காக முதியவர்களுடைய அனுசரணையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய அபிப்பிராயங்களையும் பெற்றுக்கொண்டு இளைஞர்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஊக்குவித்து இந்த கட்சியினுடைய எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய யோசனையை தவிர முதியவர்களை ஒதுக்குவது என்பது எங்களது யோசனை அல்ல. இன்று இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டால் அதிக வயதானவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வயதானவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது என்ற சட்டம் அல்ல. அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய தேவை பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே தான் நான் சொன்னேன், எங்களுக்கு எதிராக வேலை செய்திருக்கின்ற சில தோட்ட கமிட்டி தலைவர்கள் இருக்கின்றார்கள்,
சிலர் எல்லாரும் இல்லை, நான் தான் முதல்ல சொன்னது போல் தொப்பி யாருக்கு சரியாக இருக்கின்றதோ அவர்கள் போட்டுக்கொள்ளாமல் அப்படி வேலை செய்தவர்களை நாங்கள் கலைத்து புதிதாக அந்த தோட்டத்திலே இளைஞர்கள் யாராவது அந்த தோட்ட கமிட்டியிலே தலைவராக வருவதற்கு இருந்தால் அவர்களையும் சேர்த்து கொண்டு அதுக்கு அடுத்த போல் மாவட்ட கமிட்டியும் கலைத்து மாவட்ட கமிட்டியில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்களையும் நாங்கள் இணைத்து கொண்டு கட்சியினுடைய மத்திய குழுவிலே நாங்கள் சில மாற்றங்களை செய்து இவ்வாறான பழையவர்களை தள்ளுவது என்ற நோக்கமல்ல, அவர்களையும் இணைத்து கொண்டு புதியவர்களையும் உள்வாங்கி கட்சியினுடைய மறுசீரமைப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொன்னேன். ஆமாம், முகநூலில் ஒரு கேள்வி சதாசிவம் சதா கேட்கின்றார், ஆசிரியர் உதவியாளர்களின் நிலைமைக்கு என்ன தீர்வு? அதாவது ஆசிரியர் உதவியாளர் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுது 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு கெசட் போடப்பட்டிருந்தது. உதவி ஆசிரியர்கள் மலையகத்திற்கு 3126 உதவி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே இந்த உதவி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதற்கு சில கட்டுப்பாடுகளையும் அந்த நேரத்திலே கெசட் பண்ணியிருந்தார். தொண்டர் ஆசிரியர்களும் தொண்டர் ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர் அவர்களின் நிலைமை என்ன? தொண்டர் ஆசிரியர்கள் நூறலை மாவட்டத்தில் இல்லை, அது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் இருந்தது. நான் அமைச்சராக வந்த பிறகு அவங்களுக்கெல்லாம் நியமனம் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இந்த உதவி ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆசிரியர்கள் அந்த கெசட் பண்ணதோடு அவங்களுடைய ஆட்சி கலைந்தது 2015 ஜனவரியில். அதுக்கு பிறகு 100 நாள் ஆட்சி வந்தது. 100 நாள் ஆட்சியிலே நான் இராஜாங்க கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டேன். ஆக வந்த பிறகு இந்த விஷயத்தை நான் எடுத்து இந்த ஆசிரியர்களை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். ஆகவே அதை கொடுக்கும் பொழுது அந்த கெசட்டில் சொல்லப்பட்டபடி தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தோட்டத்தை அண்டிய பிரதேசங்களில் அவர்கள் வாழ்வதாக இருக்க வேண்டும், கிராம சேவரோட சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வேணும், இப்படியெல்லாம் பல கெசட் விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2986 ஆசிரியர்கள் 3126 2986 ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட்டது அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப. ஆகவே இவர்களை உள்வாங்கி 2 வருஷம் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். கோப்பாய், கொட்டகலை, மட்டக்களப்பு ட்ரைனிங் காலேஜில் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இப்பொழுது அவர்கள் ட்ரைனிங்கை முடித்து வந்துட்டாங்க. இப்போ அவங்கள உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் மாகாண அமைச்சுக்கு தான் பொறுப்பு. ஆகவே இப்போ இருக்க மாகாண சபை இல்லாதன் காரணமாக இந்த மாகாண அமைச்சில் இழுபறியின் நிலை அங்கு தோன்றி இருக்கின்றது. ஏனென்றால் மாகாண அமைச்சு சொல்லுகின்ற காரணம் தான் எங்களுக்கு காடர் கமிஷன் இதை அப்ரூவ் பண்ணலை, எங்களுக்கு காசு இல்லை இதை கொடுக்கறதுக்கு. ஆகவே இந்த இழுபறி நிலை இருப்பதன் காரணமாக இவர்களுடைய சம்பளம் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. இவர்களுக்கு 6000 ரூபா தான் முதலிலே கொடுக்கப்பட்டது. நான் வந்த பிறகு அதை 10,000 ரூபாயாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இவர்களுக்கு இப்பொழுது சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் என்றைக்கு அவர்களுடைய ஃபைல், அதாவது கோவைகள் பூர்த்தியாகி அவர்கள் ட்ரைனிங் முடிஞ்சு அவர்கள் கோவை பூர்த்தியாகி மாகாண சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அன்றையிலிருந்து இவர்களுக்கு நிலுவையோடு அந்த சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த கெசட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். நான் நேற்று முந்தின நாள் காலையில் மிஸ்டர் விஜயஸ்ரீ சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியை நான் பார்த்தேன் கல்வி அமைச்சில். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போது நாங்கள் அடுத்த வாரம் இதுக்கான எஜன்மெண்ட் மோஷன் ஒன்று பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து இதற்கான விஷயத்தை நாங்கள் இப்போ இருக்கின்ற கல்வி அமைச்சர் திரு GL பீரிஸ் அவர்களுக்கு நாங்கள் அறிவித்து, ஏன்னா அவர் மூலமாக இப்போ என்ன செய்ய போகிறாங்கிறது நாங்கள் கேட்கணும். ஆனால் உண்மையிலே இது மாகாண சபை செய்ய வேண்டிய காரியம். இனிமேல் கல்வி அமைச்சரில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை, மாகாண சபையில் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆகவே நாங்கள் அழுத்தங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். நிச்சயமாக இதை நாங்கள் நேற்று கூட ஒரு போராட்டம் நடந்தது நூரெலியாவில். 600 ஆசிரியர்களுக்கு இது கிடைக்க வேண்டும். ஆனால் நூரெலியாவில் 600 ஆசிரியர்கள் இல்லை என்று நேற்று எனக்கு ஜோனல் டைரக்டர் பேசினார். 300 ஆசிரியர்கள் தான் இருக்கின்றார்கள், 600 ஆசிரியர்கள்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நான் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கின்றேன். ஆகவே நிச்சயமாக அதை நாங்கள் வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஆமாம், ராஜு பாஸ்கரன் அவர்களே, நீங்கள் முதலில் பேசும்போது இந்த அவிசாவலை பாடசாலை பிரச்சனை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் மாகாண சபைக்கு போட்டியிட உள்ள ஒருவர், அந்த பாடசாலையின் பிரச்சனை தீர்ந்து விட்டதா அல்லது அதற்கு தீர்வாக உங்களது நடவடிக்கைகள் என்ன? இன்னும் இல்லை. அதுக்காக நான் ஜனாதிபதியாகின உடனே எங்கள் ஆளுநர்கள் அங்கே பதவி பிரமாணம் செஞ்சதுக்கு பிறகு ஆளுநர்கிட்ட போய் சந்தித்தேன். அந்த COVID-19னால் கொஞ்சம் பின்தள்ளப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது, தமிழ் ஆசிரியர்களை தான் அந்த பாடசாலைக்கு போடணும், இஸ்லாமிய ஆசிரியர்கள் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் தமிழ் ஆசிரியர்கள் அந்த காடருக்கு அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு இல்லை.
இப்போ ட்ரைனிங்க்கு போயிருக்காங்க. இன்னும் 6 monthஸில் வந்துடுவாங்க. வந்தோன்னே போட்டு தரேன்னு இருக்கிறாங்க. கடந்த வாரமும் நான் போனேன், சந்தித்தேன், பேசினேன். கூடிய வெகு விரைவில் நினைக்கிறேன் இன்னொரு 2 கிழமையில் அதுக்குரிய இதுகள் கொடுக்கப்பட்டுரும், கிடைக்கும், தாரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதை முயற்சி பண்ணி விடாமல் அதை எடுத்து கொடுப்பேன். அங்கே மட்டும் இல்லை, நிறைய பாடசாலைகளில் அதாவது ஜூனியர் ஸ்கூல்ஸ், அந்த grade 1 grade 2க்குரிய டீச்சர்ஸ் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. சரியான மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே, தமிழ் ஸ்கூல்ஸில் ரொம்ப பற்றாக்குறை. நான் போன பாடசாலைகள் அனைத்துலேயுமே அவங்க கேட்டது முதலாவது அந்த grade 1 grade 2 டீச்சர்ஸ் தான். நிறையா ஸ்கூல்ஸில் இல்லாமல் இருக்குது. அதில் நான் முன் வச்சுருக்கேன். நான் கௌரவ அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்களையும் சந்தித்தேன் 2 நாளைக்கு முன்னுக்கு. அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பேச முடியுமோ எல்லா இடத்துலையும் பேசியிருக்குது. நினைக்கிறேன் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அதெல்லாம் சரி வரும். இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் சிஸ்டம் இதுகள் எல்லாமே ரொம்ப குளறுபடியாக இருக்குது தமிழ் கல்வியை பொறுத்த வரைக்கும். இப்போ தமிழ் கல்வின்னு போனோன்னு அவங்க போகிறது தமிழ் பேசும் சமூகம்னு போயிட்டு அவங்க டீச்சர்ஸாக ட்ரைனிங் ஆகி வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த பாடசாலைக்கு போக மாட்டேன், இந்த பாடசாலைக்கு போக மாட்டேன், அவிசாவலைக்கு போக மாட்டேன், நான் பிறந்த இடத்துல தான் இருக்கிறேங்கிற ஒரு இதை உடைக்கணும். உடைச்சி எங்கே போட்டாலும் அங்கே போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அதை நான் நிச்சயமாக செஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதே போல் மலையக இளைஞர்கள் இங்கே கொழும்பில் தொழில் புரியும் நிறுவனங்களில் அவர்களுக்குரிய வசதிகள், குறிப்பாக நான் நினைக்கிறேன் தேர்தலில் கூட வாக்களிக்க அவர்களுக்கு செல்ல விடுமுறை வழங்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதி அல்லது இபிஎஃப் இடிஎஃப் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அது குறித்தான திட்டங்கள் அல்லது பார்வைகள் உங்களது எப்படி இருக்கு? இபிஎஃப் இடிஎஃப் நிறைய தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதாவது 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஒரு நாள் நாங்கள் விளையாண்டு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் சட்ட ரீதியாகவோ இல்லாட்டி அரசியல் ரீதியாகவோ செயற்பட போனோம்னா அது தோல்வியை கண்டுரும். நாங்கள் அதை முதலாளிமார் சம்மேளனத்துக்கிட்ட பேசி முதலாளிமார் சம்மேளனத்துக்கு தெளிவூட்டி அவங்களுக்குரிய அந்த ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் மூடி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், விளையாடணும், வீட்டு வேலைகளை செய்யணும், பிள்ளைகளோட வேலைகளை செய்யணுங்கிற இதுகளை அவங்க அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அது மேல்மட்டத்தூடாக முதலாளிமார்கள்ட்ட கதைச்சி தான் செய்யணுமே ஒழிய அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களை போட்டு செயற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய இடங்களில் ஒரு 90-95% இபிஎஃப் இடிஎஃப் கிடைக்கிது. கிடைக்காத இடங்களுக்கு இப்போ ஸ்ட்ரிக்டாக இப்போ கோவிட் காலத்தில் ஏபிஎஃப் இடிஎஃப் லேபர் யூனியனால் போகலை. இப்போ திரும்ப எல்லா இடத்துலையும் இறங்கி ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன்ஸ் போக தொடங்கினால கட்டாதவங்களும் கட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. கட்டி ஆகணும், கட்டாமல் அதை செய்கிறேன்னா ஒரு நம்மளை நம்பித்தான், இந்த தமிழ் சமூகத்தை நம்பித்தான் இந்த மலையக இளைஞர்கள் எங்கள்கிட்ட வாராங்க வேலைக்கு. தமிழ் முதலாளிகிட்ட தான் வாரான் அந்த மலையக தொழிலாளர்கள், மலையக இளைஞர்கள் வந்து வேலை செய்கிறது. நம்ம முதலாளி, நம்ம இனத்தான் அப்படின்னு தான் வராங்க. அவங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் கட்டி ஒரு நன்மையை செஞ்சு கொடுக்காட்டி அது ஒரு பெரிய ஒரு பாவத்தை நாங்கள் செய்கிறோம். இதை உணரணும் முதலாளிமார். யார் நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்களோ இபிஎஃப் இடிஎஃப் தயவு செஞ்சு கட்டுங்க. நம்ம சமூகம், நமக்காகவே வாழ்கிற கூட்டம் இது. நமக்கு ஒன்றுன்னா அவன் அழுகுவான், நமக்கு ஒன்றுன்னா துடிப்பான். அப்போ அந்த சமூகத்துக்கு நாங்கள் கட்டியே ஆகணும். இடிஎஃப் கட்டுறதில் எந்த குறையும் குறைஞ்சிடாது. நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் 20% கொடுக்குறோம். முழுமையாக 20% நாங்கள் கட்டினா கூட ஒன்றும் குறை இல்லை. அதனால் இது ஒரு வேண்டுகோளாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற முதலாளிமார்கிட்ட நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். குறிப்பாக சிங்கள முதலாளிமார் 100% கட்டுறாங்க சரியா. ஆனால் தமிழ் முதலாளிமார் கொஞ்சம் பேர் கட்டுறாங்க இல்லை. அவங்களும் கட்டணும். கட்டி நம்ம சமூகத்தை முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். ஆமாம், உமேஷ் கேட்கின்றார் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம். பெருந்தோட்டங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் இபிஎஃப் இடிஎஃப் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். ஒரு சிலர் வருடக்கணக்கில் அலைந்து திரிகிறார்கள். உதாரணமாக பெயர் பிரச்சினை. தோட்ட அலுவலகங்கள் முறையாக அந்த விஷயங்களை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதைவிட காலத்திற்கு காலம் தோட்ட அலுவலக உத்தியோகத்தர்களுக்கு இது சம்பந்தமான செயலமர்வுகளை சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் கூட நடத்துவதில்லை. இது குறித்து கவனித்து நடவடிக்கை எடுப்பீர்களா? நிச்சயமாக எடுப்போம். எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எடுப்போம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் அவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, இந்த புரோக்கர்மார்கிட்ட போகாதீங்க. புரோக்கர்மார்கிட்ட போனால் அவங்க காசு வாங்கிட்டு இதை செய்கிறாங்க. அதனால் புரோக்கர்மார்கிட்ட போக தேவையில்லை. நேரடியாக எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கோ அல்லது ஏதாவது அவர்கள் சார்ந்திருக்கின்ற தொழிற்சங்கத்துக்கு போனால் நிச்சயமாக அதை அவர்கள்
செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். அவர் நல்ல யோசனை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது 2018ஆம் ஆண்டு மீண்டும் 2500 ஆசிரியர்கள் எடுப்பதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைத்தது. அந்த 2018 கடைசி நேரத்தில் அதில் 2500 ஆசிரியர்கள் பெறுவதற்கு எல்லா மாகாணங்களிலும் நாங்கள் கேட்டிருந்தோம், ஒவ்வொரு மாகாணத்துக்கு எவ்வளோ ஆசிரியர்கள் தேவை என்று. ஆனால் அந்த மேல் மாகாணம் எங்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அப்போது இருந்த சீஃப் மினிஸ்டர், அப்போது இருந்த முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் பட்டதாரிகள் நியமிக்கப் போகின்றோம். ஏன்னா பட்டதாரிகளை மாகாண சபையிலே நியமிக்கலாம், அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பட்டதாரி ஆசிரியர்களை எடுக்கப் போகின்றோம், அதனால் இந்த ஆசிரியர் எங்களுக்கு தேவையில்லை, அந்த காடரில் இது வந்தால் எங்களுக்கு அந்த ஆசிரியர்களை எடுக்க முடியாமல் போய்விடும், அதனால் எங்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் மேல் மாகாணம் அதில் உள்வாங்கப்படவில்லை. எல்லாவற்றிலும் அந்த மேல் மாகாணமும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்து தோட்ட பிள்ளைகள், தோட்ட பாடசாலைகளுக்கு அந்த கிராஜுவேட் டீச்சர்ஸ் போக மாட்டாங்க. நிச்சயமாக எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் நகரத்தில் உள்ள பாடசாலைக்கு போவாங்களே தவிர தோட்ட பாடசாலைக்கு போக மாட்டாங்க. ஒரு கிராஜுவேட் போயிட்டு தோட்ட பாடசாலையில் படித்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன காரணம் அது ஏன் அந்த நிலைமை? அது அந்த சீஃப் மினிஸ்டர், மாகாண முதலமைச்சர் தான் காரணம். ஏன்னா அவங்க கிராஜுவேட்டை நியமிக்கிறதுக்காக, பட்டதாரிகளை நியமித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனக்கு தேவையான பட்டதாரிகளை நியமித்து கொள்வதற்காக தோட்ட பாடசாலைகளில் வெற்றிடம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு என்னிடம் இருக்கின்றது, அந்த தஸ்தாவேஜிகள் இருக்கின்றன. அன்றைக்கி கொழும்பு மாவட்டத்தில் 6 தோட்ட பாடசாலைகள் தான் இல்லை, கொழும்பு இது ஹோமாகாம, ஹவிசாவல, அந்த பகுதியிலே இருக்கின்ற மொத்தமாக 6 தான். இல்லை 6 பாடசாலைகள் கூட இருக்கு. தோட்ட பாடசாலைகள்னு பிரிக்கப்பட்ட பாடசாலைகள் இல்லை, கொழும்பு மாவட்டத்தில் 6 இருக்கு, கூடுதலாக இருக்கின்றது. சுரேஷ்குமார் என்பவர் முகநூலில் ராஜு பாஸ்கரனிடம் கேள்வி ஒன்றை கேட்கின்றார். இந்த அரசாங்கத்தினூடாக தொழிலாளர்களுக்கான அந்த கூட்டு ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்படுமா? கூட்டு ஒப்பந்தம் மீளாய்வு அது வருஷத்துக்கு ஒவ்வொரு 5 வருஷமோ 2 வருஷத்துக்கு ஒருத்தருக்கா செய்ய வேண்டியது, 2 வருஷத்துக்கு ஒருத்தருக்கா கட்டாயம் செய்யப்படும். அந்த சட்டத்திட்டங்களை மாற்ற இல்லை. நாங்கள் முன்மொழியலாம். அதாவது இன்றைக்கி மலையகத்தை சார்ந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து இந்த ஜனாதிபதி கிட்ட கட்சி பேதங்கள் இன்றி ஒன்றிணைந்து முன்வைத்தால் மாற்றங்களை உருவாக்கலாம். கூட்டு ஒப்பந்தம் வளமையாக 2 வருஷத்துக்கு ஒரு தரம் செய்யப்படுகின்ற விஷயம்தான். ஆனால் அந்த கூட்டு ஒப்பந்தத்தின் மூலமாக என்னது நல்லது நடக்கின்றதாக என்று இருந்தால் அந்த கூட்டு ஒப்பந்தம் செய்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் எடுத்துக்கொண்டு கூட்டு ஒப்பந்தம் செய்வதில், கூட்டு ஒப்பந்தத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. கூட்டு ஒப்பந்தத்தில் அதை ஒதுக்குனா தீமையை காப்பாற்ற முடியாது. நன்மைகள் குறைவாக இருக்குது கூட்டு ஒப்பந்தத்தில். ஆனால் அதில் கூட்டு ஒப்பந்தத்தை ஒதுக்குனதுக்கு பிறகு அதில் இருக்கிற தீமைகள், அது ஒதுக்குனதுக்கு பிறகு வர்ற தீமைகளை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், மிகுந்த வேலைப்பாடுக்கு மத்தியிலும் இங்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் இராஜாங்க அமைச்சர் மற்றும் தற்போதைய மலையக மக்கள் முன்னணியின் தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், ராஜு பாஸ்கரன் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர், கொழும்பு மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர், இருவருக்கும் எங்களது நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிங்கராஜ் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.